Special series. இதுல ரெண்டு பார்க்க போறோம். Sum of squares of first n natural numbers. Sum of cubes of first n natural numbers. Counting of squares. படத்தை பார்க்கலாம். இதுல 1 cross 1. இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? ஒரே ஒரு ஸ்கொயர் தான். So 1 ஸ்கொயர்னு போட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைச்சிடும். அடுத்த டயக்ராம் 2 cross 2. இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4. அதாவது 1 cross 1ல 4 ஸ்கொயரும் 2 cross 2ல ஒரு ஸ்கொயரும் ஓவராலா 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இத 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 3 cross 3 ஸ்கொயர். இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1 cross 1ல 9 ஸ்கொயர்ஸும் 2 cross 2ல 4 ஸ்கொயர்ஸும் 3 cross 3ல ஒரு ஸ்கொயர்ஸும் ஓவராலா 14 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இத 1ல இருந்து 3 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா அதை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு ஈஸியா கவுண்ட் பண்ண முடியும். இதே போல 4 cross 4 சின்ன நம்பரா இருக்கிற வரைக்கும் நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். இதே நம்பர்ஸ் அதிகமா யூனிட் சைடுல அதிகரிக்கும் போது அதுல how many ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? Sum of squares of first n natural numbers. 1 square plus 2 square plus 3 square plus and so on plus n square equal to n into n plus 1 2n plus 1 by 6. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால கவுண்ட் பண்ணிட முடியும். How many squares are there in a standard chessboard? ஒரு செஸ் போர்ட்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? செஸ் போர்டோட சைடுல பார்த்தோம்னா 8 யூனிட்ஸ் இருக்கும். அப்ப n equal to 8. எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க இந்த sum of squares of first n natural numbers ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். n into n plus 1 2n plus 1 by 6. n இங்க 8ங்கிறதுனால n plus 1 9 2n plus 1 17. இதை 6ஆல டிவைட் பண்ணா 204 ஸ்கொயர்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் செஸ் போர்ட்ல இருக்கிற ஸ்கொயர்ஸோட எண்ணிக்கை 204. Sum of square of first n natural numbers நம்ம ஸ்கொயர் பிரமிடியல் நம்பர்ஸ்னு சொல்றோம். ஏன்னா இது பிரமிட் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுது. கீழே ஒரு ஸ்கொயர் பேஸையும் அதுக்கு மேல இருக்கிற ஒரு பிரமிடையும் இது ஃபார்ம் பண்ணுது. கவுண்டிங் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். இது வரைக்கும் ஸ்கொயரை கவுண்ட் பண்ணோம். இப்போ ஒரு ஸ்கொயர்ல இருக்கிற ரெக்டாங்கிள்ஸை கவுண்ட் பண்ண போறோம். வாங்க கவுண்ட் பண்ணலாம். 1 cross 1. இதுல ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் வகை தான் சாரும். அப்போ 1 cube equal to 1. இந்த 2 cross 2ல எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு? 4 1 cross 1 ஸ்கொயர்ஸும் ஒரு 2 cross 1 ரெக்டாங்கிள்ஸ்ல 4ம் மொத்தம் 8. ஓவராலா ஒரு ஸ்கொயரும் மொத்தமா 9 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. 3 cross 3. இதுல எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு? மேனுவலாவும் எண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி எண்ணலாம். 1 cube plus 2 cube plus 3 cube. 1 plus 8 9 9 plus 27 equal to 36. இதுல இருக்கிற ரெக்டாங்கிள்ஸ் 36. இதே போல 4 cross 4 5 cross 4 பெரிய நம்பருக்கும் நம்ம ஈஸியா எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். How many rectangles are there in a standard chessboard? நமக்கு தெரியும் செஸ் போர்டோட சைடுல எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? n equal to 8. ரெக்டாங்கிள் கேட்கறதுனால sum of cubes of first n natural numbers ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 1 cube plus 2 cube plus 3 cube plus n 7 plus n cube equal to n into n plus 1 by 2 whole square. இதுல nக்கு பதிலா நம்ம 8ன்னு போடலாம், n plus 1க்கு பதிலா 9 போடலாம். இதை 2ஆல டிவைட் பண்ணி 4 ஸ்கொயர் பண்ணா 1296 ரெக்டாங்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும்.